திருமணமாகி 6 மாதங்கள் கடந்த நிலையிலும் மீராவிற்கு அந்த வீடு இன்னும் புதிய மனிதர்களின் இடமாகவே தோன்றியது. காலை 5 மணிக்கே விடிந்துவிடும் அவளது நாள். சமையலறையின் பாத்திர சத்தங்களோடும் காபியின் மணத்தோடும் தான் தொடங்கும். அன்றும் அப்படித்தான். ஹாலில் நாளிதழை படித்து கொண்டிருந்த மாமியார் சிவகாமி மீரா கொண்டு வைத்த டீ கப்பை கையில் எடுத்தார். ஒரு சொட்டு குடித்துவிட்டு கப்பை தட்டில் சத்தமாக வைத்தார். என்ன மீரா, இன்னைக்கு சக்கரை தூக்கலா இருக்கு? நான் எத்தனை தடவை சொல்றது, இந்த வீட்டில் யாருக்கும் அதிக இனிப்பு பிடிக்காதுன்னு? சிவகாமியின் குரலில் ஒருவித அதிகாரம் ஒலித்தது. சமையலறையில் இருந்து வெளியே வந்த மீரா அமைதியாக, அத்தை, நான் எப்பவும் போடுற அளவு தான் போட்டேன், வேணும்னா கொஞ்சம் பால் கலந்து தரட்டுமா என்றால் மென்மையாக. தேவையில்லை, சொல்றத கேட்டா தானே. உங்க அம்மா வீட்டில் எப்படி கற்றுக் கொடுத்தாங்களோ என்னவோ என்று சிவகாமி முணுமுணுத்தபடி பேப்பரை திருப்பினார். அம்மா என்ற வார்த்தையை கேட்டதும் மீராவின் நெஞ்சில் லேசான வலி உருவானது. ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், அத்தை, வேலையில் ஏதாச்சும் குறை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, என் அம்மாவை இதில் இழுக்காதீங்க என்று நிதானமாக சொன்னாள். சிவகாமி நிமிர்ந்து பார்த்தார். இதுவரை அமைதியாக இருந்த மருமகள் இன்று எதிர்த்து பேசுகிறாளா என்ற ஆச்சரியமும் கோபமும் அவர் முகத்தில் மின்னியது. ஓ, இப்பவே கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாச்சா? கார்த்திக் வரட்டும், பேசிக்கிறேன் என்றார். மாலை கார்த்திக் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்ததும் ஹாலில் ஒரே அமைதி நிலவியது. கார்த்திக் அறைக்குள் நுழைந்ததும் மீரா அவனுக்கு குடிக்க தண்ணீர் குவளையை கொடுத்தாள். என்ன மீரா, முகம் ஒரு மாதிரி இருக்கு, வீட்டில் எதுவும் பிரச்சனையா என்று கேட்டான் கார்த்திக். மீரா மெல்ல பெருமூச்சு விட்டாள். கார்த்திக், நான் இந்த வீட்டில் செய்கிற எந்த வேலையாவது உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? கார்த்திக் குழப்பத்துடன், ஏன் மீரா அப்படி கேட்குற? நீ எல்லாமே நல்லா தானே பண்ணுற. ஆனால் அத்தைக்கு நான் என்ன செஞ்சாலும் குறையாதான் தெரியுது. இன்னைக்கு டீயில் சர்க்கரை அதிகமாக இருக்குன்னு ஆரம்பித்து எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறாங்க. நான் ஏதாவது சொன்னால் பெரியவங்களை எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை கார்த்திக் என்று மீரா தன் மனவேதனையை கொட்டினாள். கார்த்திக் சற்றே தயங்கி, மீரா, அம்மா வயசானவங்க, அவங்க ஏதோ கோபத்தில் சொல்லியிருப்பாங்க, நீ எதுக்கு அதை பெருசு பண்ணுற, கொஞ்சம் விட்டு கொடுத்து போயே என்றான். மீரா அவனையே சில நொடிகள் பார்த்தாள். அந்த பதில் அவளுக்கு ஏமாற்றத்தையே தந்தது. விட்டு கொடுக்கறது பிரச்சனை இல்லை கார்த்திக், ஆனால் என்னோட சுயமரியாதையே விட்டு கொடுக்கணும்னு நினச்சா அது எப்படி முடியும்? உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் மகனாக இருக்கிறது தப்பில்லை, ஆனால் எனக்குன்னு ஒரு புருஷனாக நீங்கள் ஏன் பக்கம் நியாயத்தையும் கேட்கணும்ல என்று கேட்டாள். கார்த்திக்கிடமிருந்து அதற்கு மேல் பதில் இல்லை. அவன் அமைதியானான். அன்று இரவு மீரா சமையலறையில் பாத்திரங்களை ஒதுக்கி வைக்கும்போது ஒரு முடிவுக்கு வந்தாள். இனி யாரையும் திருப்திப்படுத்த நான் வாழப்போவதில்லை. என் கடமைகளை செய்வேன், ஆனால் என் சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டுத்தர மாட்டேன். அந்த அமைதியான இரவில் மீராவின் மனதில் ஒரு புதிய தெளிவு பிறந்தது. மறுநாள் காலை சூரியன் உதிப்பதற்கு முன்பே வழக்கம் போல மீராவின் நாள் தொடங்கியது. ஆனால் இன்று அவள் மனதில் இருந்த பாரம் குறைந்திருந்தது. நேற்று இரவு எடுத்த முடிவு அவளுக்குள் ஒரு புது தெளிவை தந்திருந்தது. வாசல் தெளித்து கோலமிட்டு சமையலறைக்குள் சென்று அனைவருக்கும் டிஃபன் தயாரிக்க தொடங்கினாள். சிறிது நேரத்தில் ஹாலில் சிவகாமியின் குரல் கேட்டது. என்ன மீரா, இன்னைக்கு சமையலறையில் ஒரே அமைதியாக இருக்கு, வழக்கம் போல ஏதாவது பாத்திரத்தை உருட்டி போடலையா என்று நக்கலாக கேட்டபடி உள்ளே வந்தார். மீரா தோசை சுட்டபடியே திரும்பி பார்க்காமல் அமைதியாக, இன்னைக்கு அமைதியாக சமைக்கணும்னு தோணுச்சு அத்தை, காலை உணவு தயாராக இருக்கு, மேஜையில் வச்சிருக்கேன் என்றாள். சிவகாமி தட்டில் இருந்த தோசையை பார்த்துவிட்டு, என்னடி இது, தோசை இவ்வளவு தடிமனாக இருக்கு? கார்த்திக்கு லேசான மொறுமொறு தோசை தானே பிடிக்கும், சமைக்க தெரியலைன்னா கற்றுக்க கூடாதா என்றார் உரத்த குரலில். மீரா தோசை கரண்டியை நிதானமாக கீழே வைத்தாள். சிவகாமியின் கண்களை நேராக பார்த்து அமைதியான குரலில் பேசினாள். அத்தை, கார்த்திக்கு மெலிசா தோசை வேணும்னா அவர் கேட்கட்டும், சுட்டு தர்றேன். ஆனால் நீங்கள் எப்பவும் குறை சொல்கிறதையே வேலையாக வச்சுருந்தா நான் என்ன செஞ்சாலும் அதில் தப்பு தான் தெரியும். இனிமே நான் செய்கிற சமையல் பிடிக்கலைன்னா உங்கள் விருப்பப்படி என்ன செய்யணும்னு தெளிவாக சொல்லுங்கள், இல்லைன்னா குறை சொல்கிறத நிறுத்திக்கோங்க என்றாள். சிவகாமியின் முகம் சுருங்கியது. அதிர்ச்சியில் வார்த்தைகள் வரவில்லை. என்னடி, என்கிட்டயே எதிர்த்து பேசுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி பேசுவ என்று கத்தினார். நான் எதிர்த்து பேசலத்த, என் பக்கத்து நியாயத்தை சொல்கிறேன். மரியாதை 2 பக்கமும் இருக்கணும். நான் உங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை தருவேன், ஆனால் என்னோட சுயமரியாதையை குறைக்கிற மாதிரி யாரும் பேசினாலும் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு தன் வேலைகளை தொடர்ந்தாள் மீரா. அப்போது அறைக்குள் இருந்து வந்த கார்த்திக் ஹாலில் நடந்த உரையாடலை கேட்டு திகைத்து போய் நின்றான். என்னம்மா ஆச்சு, காலையிலேயே 2 பேரும் ஏன் சத்தம் போடுறீங்க என்று கார்த்திக் கேட்டான். சிவகாமி உடனே, பாத்தியா கார்த்தி, உன் பொண்டாட்டி என்கிட்ட எப்படி பேசுகிறான்னு? நான் ஏதோ தோசையை பற்றி தான் சொன்னேன், அதுக்கு இவ்வளவு தூரம் எதிர்த்து பேசுகிறா. இந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லாமல் போச்சு என்று குரலை, நாடகத்தனமான குரலை உயர்த்தினார்.
கார்த்திக் மீராவை பார்த்து, மீரா, பெரியவங்க ஏதோ சொன்னா அமைதியாக போக வேண்டியது தானே, எதுக்கு இப்படி பேசுகிற என்றான். மீரா கார்த்திக்கை நோக்கி நடந்து வந்தாள். கார்த்திக், உங்கள் அம்மா என்ன சொன்னாலும் அதுக்கு நான் அமைதியாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. இது வரைக்கும் நான் அமைதியாக இருந்தது பொம்பளைத்தனத்துக்குன்னு நினச்சிட்டாங்க. இனிமே அப்படி இருக்க முடியாது. இந்த வீட்டில் நான் ஒரு வேலைக்காரி இல்லை, உங்கள் மனைவி. எனக்குன்னு சில உரிமைகள் இருக்குது என்று ஆணித்தரமாக சொன்னாள். கார்த்திக் மீராவின் கண்களில் இருந்த உறுதியை பார்த்து அமைதியானான். அவனால் இதற்கு மேல் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அன்று மாலை மீரா தன் அலுவலக வேலை முடிந்து வந்ததும் தன் அறைக்குள் சென்று ஒரு பையில் சில அத்தியாவசிய பொருட்களை எடுத்து வைக்க தொடங்கினாள். அதை பார்த்த கார்த்திக் பதற்றத்துடன், மீரா, என்ன பண்ணுற, எங்கே கிளம்புற என்று கேட்டான். மீரா நிதானமாக, நான் 2 நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் கார்த்திக் என்றாள். இப்போ எதுக்கு திடீர்னு அம்மா வீட்டுக்கு போகிற? அம்மா கிட்ட சொல்லிட்டியா? வீட்டில் பிரச்சனையாகும் மீரா என்றான் கார்த்திக். மீரா தன் பையை ஜிப் போட்டு மூடியபடி, நான் என் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு யார்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தகவல் சொல்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு கொஞ்சம் நிம்மதியும் அமைதியும் தேவைப்படுது. நீங்களும் யோசிச்சு பாருங்க, இந்த வீட்டில் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு கிடைக்குதான்னு என்று கூறிவிட்டு ஹாலுக்கு வந்தாள். ஹாலில் அமர்ந்திருந்த சிவகாமியிடம், அத்தை, நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் என்று மட்டும் கூறிவிட்டு கதவை திறந்து வெளியேறினாள். சிவகாமி கோபத்தில் கொந்தளித்தார். பாத்தியா கார்த்தி, உன்கிட்டையும் சொல்லாமல் என்கிட்டையும் கேட்காம அவள் பாட்டுக்கு போறா. அவளை அப்படியே விட்டா இந்த வீட்டையே ஆட்டி படைப்பா என்றார். ஆனால் கார்த்திக் தாய் சொன்ன எதையும் கேட்கவில்லை. அவன் பார்வை மீரா நடந்து சென்ற பாதையையே பார்த்து கொண்டிருந்தது. மீரா மாறியிருக்கிறாள், இனி பழைய மீராவாக இருக்க மாட்டாள் என்பதை அவன் உணர்ந்தான். மாலை வெயிலில் நடந்து சென்ற மீராவின் முகத்தில் லேசான புன்னகை இருந்தது. தன் உணர்வுகளுக்காக முதல் முறையாக குரல் கொடுத்த திருப்தி அவளுக்குள் இருந்தது. அம்மா வீட்டின் வாசல் கதவை தட்டிய போது மனதிற்குள் இருந்த பாரமெல்லாம் இறங்கி போனது போன்ற ஒரு உணர்வு மீராவிற்கு ஏற்பட்டது. கதவை திறந்த தாய் லட்சுமி மகளின் முகத்தை பார்த்ததுமே எதையோ உணர்ந்து கொண்டார். வா மீரா, என்ன திடீர்னு இந்த நேரத்தில், கார்த்திக் வரலையா என்று கேட்டபடி உள்ளே நுழைந்தார். மீரா தன் பையை கீழே வைத்துவிட்டு தாயை கட்டி அணைத்து கொண்டாள். சில வினாடிகள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். என்னடா ஆச்சு, மாமியார் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்று பதற்றத்துடன் கேட்ட லட்சுமியின் கைகளை பிடித்து கொண்டு மீரா புன்னகைத்தாள். ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இதுவரைக்கும் மற்றவங்களுக்காகவே யோசித்து வாழ பழகி இருந்தேன். ஆனால் இனிமேல் எனக்காகவும் வாழணும்னு ஒரு முடிவெடுத்திருக்கேன். அதுக்காகத்தான் இந்த 2 நாள் அமைதி என்றாள் மீரா. லட்சுமி மகளின் முகத்தையே உற்று பார்த்தார். எப்போதும் கவலையோடும் பொறுமையின் எல்லையிலும் இருக்கும் மகளின் கண்களில் இன்று ஒரு புதிய தெளிவும் தன்னம்பிக்கையும் மின்னியதை கண்டார். மீரா, கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லதும்மா. அதைத்தான் நாம் கற்றுக்கணும் என்று வழக்கமான தாய்மை உபதேசத்தை தொடங்கினார் லட்சுமி. ஆனால் மீரா குறுக்கிட்டாள். விட்டு கொடுக்கறது தப்பில்லைம்மா, ஆனால் நம்மளோட சுயமரியாதையையும் சொந்த அடையாளத்தையும் விட்டு கொடுத்து வாழுற வாழ்க்கை உண்மையிலேயே வாழ்க்கையா? நான் அங்கே யாருக்கும் கெடுதல் நினைக்கல, ஆனால் என்னை ஒரு மனுஷியாக மதிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அது தப்பாம்மா என்று கேட்டாள். லட்சுமியால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. தன் மகள் வளர்ந்து விட்டாள், தன் வாழ்க்கையை தானே கையாளக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டாள் என்பதை புரிந்து கொண்டு அமைதியானார். மறுபுறம் கார்த்திக்கின் வீட்டில் அந்த இரவு வழக்கத்திற்கு மாறாக அமைதியற்று இருந்தது. சமையலறைக்குள் சென்ற சிவகாமி பாத்திரங்களை உருட்டி போட்டுக்கொண்டே இருந்தார். எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. நீ எதுவும் கேட்காம அமைதியாக நிற்கிறியா கார்த்தி என்று ஹாலில் அமர்ந்திருந்த மகனிடம் கத்தினார். கார்த்திக் மெல்ல நிமிர்ந்து தன் தாயை பார்த்தான். அம்மா, போதும் நிறுத்துங்க. மீரா போனதில் அவள் பக்கமும் நியாயம் இருக்குன்னு எனக்கு இப்போ புரியுது என்றான். சிவகாமி அதிர்ச்சியுடன் பாத்திரத்தை கீழே வைத்தார். என்னடா சொல்கிற? அவள் என்கிட்ட எப்படி எதிர்த்து பேசினான்னு பார்த்தல? அவள் எதிர்த்து பேசலம்மா, அவளோட மன வேதனையைத்தான் சொன்னான். தினமும் அவள் என்ன செஞ்சாலும் குறை சொல்கிறீங்க. வீட்டு வேலையிலேருந்து சமையல் வரைக்கும் எல்லாத்தையும் சரியாக செஞ்சும் ஒரு வார்த்தை பாராட்டு கூட நீங்கள் கொடுத்ததில்ல. வெளியாளுங்க முன்னாடியும் அவளை குறை சொல்கிறீங்க. எந்த ஒரு பொண்ணாலையும் இதை சகிச்சிக்க முடியாதும்மா என்று கார்த்திக் ஆணித்தரமாக பேசினான். அப்போது நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறியா கார்த்திக் என்று குரலை உயர்த்தினார் சிவகாமி. யாரும் முழுசாக தப்பு இல்லைம்மா, ஆனால் இந்த வீட்டில் மீராவோட உணர்வுகளுக்கும் மதிப்பு இருக்கணும். அவள் இந்த வீட்டு மருமகள் மட்டும் இல்லை, என் மனைவி. இனிமே அவகிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் யோசித்து பேசுங்க என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான் கார்த்திக்.
சிவகாமி அந்த ஹாலில் தனியாக நின்றார். தன் மகன் முதன்முறையாக தன் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசியது அவருக்கு பெரிய அடியாக இருந்தது. தன் அதிகாரமும் பிடிவாதமும் தன் மகனையே தனியாக்கி விடுமோ என்று ஒரு மெல்லிய பயம் முதன்முறையாக சிவகாமியின் மனதை உரசிச் சென்றது. 2 நாட்கள் கழித்து மீரா கையில் பையோடு மீண்டும் கணவன் வீட்டிற்குள் நுழைந்தாள். ஹாலில் சிவகாமியும் கார்த்திக்கும் அமர்ந்திருந்தனர். மீராவை பார்த்ததும் கார்த்திக் முகத்தில் ஒரு நிம்மதி பரவியது. சிவகாமி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். ஆனால் அவளது வருகையைக் கண்டு கோபப்படாமல் ஒருவித தயக்கத்தோடு பார்த்தார். மீரா தன் அறைக்கு சென்று பையை வைத்துவிட்டு வெளியே வந்தாள். நேராக சமையலறைக்கு சென்று 2 கப் டீ போட்டு எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். ஒரு கப்பை கார்த்திக்கிடம் கொடுத்துவிட்டு இன்னொரு கப்பை கொண்டு போய் சிவகாமியின் முன் வைத்தாள். அத்தை, டீ எடுத்துக்கோங்க. இன்னைக்கு சர்க்கரை சரியான அளவில் தான் போட்டிருக்கேன். குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க என்று இயல்பான மென்மையான குரலில் சொன்னாள். சிவகாமி டீ கப்பை கையில் எடுத்தார். ஒரு சொட்டு குடித்துவிட்டு மீராவை பார்த்தார். நல்லாத்தான் இருக்கு என்று மெல்லிய குரலில் சொன்னார். அது வெறும் டீயை பற்றிய பாராட்டு மட்டுமல்ல, மீராவின் தெளிவான எல்லைகளையும் சுய மரியாதையையும் அவர் அமைதியாக ஏற்கத் தொடங்கியதன் அடையாளம். மீரா லேசாக புன்னகைத்தாள். அவர் யாருடனும் சண்டை போடவில்லை, யாரையும் வீழ்த்தவில்லை. ஆனால் தன் சுயமரியாதையை காத்து கொண்டு தன் குடும்பத்தில் தனக்கான இடத்தை நிலைநிறுத்தியிருந்தாள். அன்று மாலை வீட்டின் வரவேற்பறையில் நிலவிய அந்த மெல்லிய அமைதி சிவகாமிக்கு முற்றிலும் புதிதாக இருந்தது. வழக்கமாக மருமகளை அதிகார துணியில் வேலை ஏவும் அந்த வீடு இப்போது பரஸ்பர மரியாதையின் பாதையில் மெல்ல நகரத் தொடங்கியிருந்தது. ஆனால் பல வருடங்களாக தன் பிடிவாதத்தையே குணமாக்கி கொண்ட ஒருவரின் எண்ணங்கள் ஒரே நாளில் மாறிவிடுமா என்ன? மறுநாள் காலை கார்த்திக் அவசரமாக தன் அலுவலக பணிகளுக்காக கிளம்பி கொண்டிருந்தான். மீரா சமையலறையில் அவனுக்கு காலை உணவை பொட்டலமாக கட்டி கொடுத்துவிட்டு வந்தாள். அப்போது வாசலில் காய்கறி விற்கும் பெண்மணி குரல் கொடுத்தார். சிவகாமி காய்கறி வாங்குவதற்காக வெளியே சென்றார். கூடவே மீராவும் ஒரு கூடையுடன் சென்றாள். காய்கறிகளை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டு லட்சுமி அக்கா அங்கே வந்தார். என்ன சிவகாமி அக்கா, சௌக்கியமா? மருமக அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலாமே, வீட்டில் வேலையெல்லாம் எப்படி நடக்குது என்று வழக்கமான நக்கலான துணியில் விசாரித்தார். சிவகாமி ஒரு கணம் மீராவை பார்த்தார். பழைய சிவகாமியாக இருந்திருந்தால் என்னத்த சொல்கிறது லட்சுமி, இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கு வீட்டு வேலையை விட அம்மா வீடு தான் பெருசாக தெரியுது என்று சலித்து கொண்டிருப்பார். ஆனால் அன்று சிவகாமி சற்று நேரம் தயங்கினார். பிறகு நிதானமாக, வேலையெல்லாம் நல்லாத்தான் நடக்குது லட்சுமி, மீரா பொறுப்பாக தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறா என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் காய்கறி எடுத்துக்கொண்டிருந்த மீராவின் கைகள் ஒரு கணம் நின்றன. அவள் நிமிர்ந்து சிவகாமியை பார்த்தாள். சிவகாமியின் முகத்தில் லேசான தயக்கம் இருந்தாலும் அந்த வார்த்தைகளில் எந்தவித பொய்க்கலப்பும் இல்லை. பக்கத்து வீட்டு லட்சுமி அக்கா ஏமாற்றத்துடன், ஓ அப்படியாக்கா, சந்தோஷம் என்று கூறிவிட்டு நகர்ந்தார். வீட்டிற்குள் வந்ததும் மீரா காய்கறி கூடையை மேஜை மீது வைத்தாள். அத்தை, வெளியில் என்னை பற்றி நல்லபடியாக பேசுனதுக்கு நன்றி என்றாள் மீரா மென்மையான குரலில். சிவகாமி காய்கறிகளை ஒதுக்கி வைத்தபடியே, நான் ஒன்றும் உன்னை புகழணும்னு பேசலை மீரா, உண்மை எதுவோ அதைத்தான் சொன்னேன். ஆனால் அதுக்காக நான் எல்லாமே மாறிட்டேன்னு நினைக்காத, எனக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, அதை நீ மதிச்சு தான் நடக்கணும் என்றார் தன் மாமியார் தோரணையை முழுமையாக விடாமல். மீரா புன்னகைத்தாள். நிச்சயமா அத்தை, உங்கள் அனுபவத்துக்கும் வயசுக்கும் தர வேண்டிய மரியாதையை நான் எப்பவும் தருவேன். ஆனால் அதே சமயம் என்னோட உணர்வுகளையும் விருப்பங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி இல்லை, இந்த குடும்பத்தோட தூண்கள் என்றாள். சிவகாமி எதுவும் பேசாமல் சமையல் அறைக்குள் சென்றார். ஆனால் அவளது வார்த்தைகள் சிவகாமியின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தன. அன்று இரவு கார்த்திக் உணவருந்த உட்கார்ந்த போது வீட்டின் சூழலில் ஒரு பெரிய மாற்றம் தெரிந்ததை உணர்ந்தான். தாயும் மனைவியும் எந்தவித கசப்புணர்வும் இன்றி இயல்பாக பேசிக்கொள்வதைக் கண்டு அவன் மனம் நெகிழ்ந்தது. சாப்பிட்டு முடித்ததும் கார்த்திக் அறைக்குச் சென்று மீராவின் கைகளை பற்றி கொண்டான். மீரா, ரொம்ப நன்றிடி, நீ எடுத்த அந்த ஒரு படி தான் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இந்த நிம்மதியை கொண்டு வந்திருக்கு. நான் அன்னைக்கே உன் பக்கம் நின்று பேசி இருக்கணும், என்னை மன்னிச்சிடு என்றான் வருத்தத்துடன். மீரா அவன் கைகளை அழுத்தமாக பிடித்து கொண்டு, பரவாயில்லை கார்த்திக், புருஷனா நீங்கள் 2 பேருக்கும் இடையில கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு புரியுது. நாம் கோபப்பட்டு சண்டை போடுறத விட நம்ம நிலையை உறுதியாக தெளிவுபடுத்தினா எல்லாமே சரியாகும்னு இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு என்றாள். அப்போது ஹாலில் சிவகாமியின் குரல் கேட்டது. கார்த்திக், மீரா, நாளைக்கு சாயங்காலம் நாம் 3 பேரும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மீரா, நீயும் கிளம்பு என்றார்.
கார்த்திக்கும் மீராவும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டனர். அதிகாரத்தால் ஆளப்பட்ட அந்த வீட்டில் அன்பும் மரியாதையும் தன் முதல் அடிவைப்பை தொடங்கியிருந்தது. கோவிலுக்கு சென்று வந்த பிறகு வீட்டின் சூழல் அமைதியாகிவிட்டதாக மீரா நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த அமைதி ஒரு பெரிய புயலுக்கு முன்னால் இருக்கும் மௌனம் என்பதை அவள் உணரவில்லை. அன்று மதியம் கார்த்திக் அவசரமாக தன் நண்பன் சுரேஷுடன் வீட்டிற்கு வந்தான். அவன் முகத்தில் ஒருவித பதற்றமும் கவலையும் தெரிந்தன. மீரா, சீக்கிரம் என் பீரோ சாவி எங்கன்னு பாரு, நான் வங்கியில் வாங்கின அந்த பத்திரத்தை எடுக்கணும் என்று பதற்றத்துடன் தேடினான் கார்த்திக். ஹாலில் அமர்ந்திருந்த சிவகாமி திடுக்கிட்டு எழுந்திருந்தார். என்னடா கார்த்தி, என்னாச்சு? ஏன் இப்படி பதறுற? கார்த்திக் தன் தாயை பார்க்காமல், அம்மா, சுரேஷோட பிஸ்னஸ் அவசரத்துக்காக நான் என் நகையையும் சில பேப்பர்களையும் அடமானம் வச்சு உதவி பண்ணியிருந்தேன். இப்போ அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் பிரச்சனை பண்ணுறான். இன்னைக்குள்ள பணத்தை கட்டலைனா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு மிரட்டுறான் என்றான் பதற்றத்துடன். இந்த வார்த்தையை கேட்டதும் சிவகாமியின் நெஞ்சை அடைப்பது போல் இருந்தது. என்னடா சொல்ற? நமக்கு தெரியாம அவ்வளோ பெரிய தொகையை அநியாயத்துக்கு போய் மாட்டி வச்சிருக்கியா? இதுக்கு தானாடா உன்னை வளர்த்தேன் என்று கத்தினார். அப்போது மீரா சமையலறையில் இருந்து அமைதியாக வெளியே வந்தாள். அவளுடைய கையில் ஒரு சிறிய டைரியும் கார்த்திக் தேடிய அந்த பத்திரங்களும் இருந்தன. கார்த்திக், இந்தா உன்னோட பேப்பர்ஸ் என்று நீட்டினாள். கார்த்திக் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். மீரா, உனக்கு இது முன்னாடியே தெரியுமா? மீரா நிதானமாக, 3 மாசத்துக்கு முன்னாடியே சுரேஷ் உங்ககிட்ட பணம் கேட்டப்போவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு கார்த்திக். நீங்கள் எனக்கு தெரியாமல் உங்களோட நகையை அடமானம் வச்சதும் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்கிட்ட உண்மையை சொல்லுவீங்கன்னு காத்திருந்தேன் என்றாள். சிவகாமி கோபத்தின் உச்சிக்கே சென்றார். மீரா, உனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா? தெரிஞ்சு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் மறைச்சியா? இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா என்று கத்தினார். ஆனால் மீரா கலங்கவில்லை. அவளுடைய குரலில் ஒரு துளி பயமும் இல்லை. அத்தை, நிறுத்துங்க என்று சத்தமாக சொன்னாள் மீரா. சிவகாமி திகைத்து போய் நின்றார். நான் வேடிக்கை பார்க்கல அத்தை. கார்த்திக் பண்ணினது தப்பு தான். நண்பனை நம்பி ஏமாந்தது தப்பு தான். அதுக்காக இப்போது கத்தி கூச்சல் இடுறதுனால எந்த பயனும் இல்லை. சுரேஷ், நீங்கள் அமைதியாக உட்காருங்க என்று கண்டிப்பான துணிகள் சொன்னாள் மீரா. அங்கிருந்த அனைவரும் மீராவின் இந்த விஸ்வரூபத்தை கண்டு அதிர்ந்து போயினர். எப்போதும் அமைதியாக இருக்கும் மீராவா இது? மீரா கார்த்திக்கை பார்த்து, கார்த்திக், அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் கொடுத்த கெடு நேரம் என்ன என்று கேட்டாள். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நேரம் இருக்கு மீரா என்றான் கார்த்திக் தலை குனிந்தபடி. மீரா தன் அறைக்கு சென்று தன் திருமணத்தின் போது தன் பெற்றோர் தந்த நகை பெட்டியையும் தான் சேமித்து வைத்திருந்த வங்கி புத்தகத்தையும் எடுத்து வந்தாள். அதை மேஜை மீது சத்தமாக வைத்தாள். இந்தா கார்த்திக், இதில் இருக்கிற என் நகையை வச்சு இப்போதைக்கு அந்த பிரச்சனையை முடி. சுரேஷ், அடுத்த 1 வாரத்துக்குள்ளே இந்த பணத்தை திருப்பி கொடுக்க போறீங்கன்னு எனக்கு ஒரு தெளிவான திட்டம் வேணும். இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும் என்று கம்பீரமாக சுரேஷை பார்த்து சொன்னாள். சிவகாமி திகைத்து போய் நின்றார். தன் மகனின் குடும்பத்தை காப்பாற்ற தன் சொந்த நகையையே யோசிக்காமல் தூக்கி கொடுக்கும் மருமகளை பார்த்து சிவகாமியின் தொண்டை அடைத்தது. கார்த்திக் மீராவின் கைகளை பிடித்து கொண்டு, மீரா, என் தப்பை மன்னிச்சிடுடி. அம்மா சொன்ன மாதிரி நான் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன். ஆனால் நீ என்று கண் கலங்கினான். மீரா அவன் கையை மெதுவாக விலக்கி, இது மன்னிப்பு கேட்குற நேரம் இல்லை கார்த்திக், பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய நேரம். போய் அந்த பணத்தை கட்டிட்டு வாங்க என்றாள். கார்த்திக்கும் சுரேஷும் அவசரமாக வெளியேறினர். ஹாலில் இப்போது சிவகாமியும் மீராவும் மட்டுமே இருந்தனர். சிவகாமி மெதுவாக மீராவின் அருகில் வந்தார். மீரா, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன். இந்த வீட்டில் பிரச்சனை வந்தப்போ அதை சமாளிக்க தைரியமாக முன்னாடி நின்னது நீதான். என்னை மன்னிச்சிடுமா என்று முதன்முறையாக தன் மாமியார் அதிகாரத்தை விட்டு இறங்கி மீராவின் கைகளை பற்றி கண்ணீர் விட்டார். மீரா புன்னகைத்தபடி, அத்தை, குடும்பம்னா சண்டையும் குறை சொல்கிறதும் மட்டும் இல்லை. ஆபத்துன்னு வரும்போது ஒன்றா நிற்கிறது தான் குடும்பம். அதை நான் இன்னைக்கு நிரூபிச்சிருக்கேன். இனிமேலாவது இந்த வீட்டில் என்னை ஒரு மனுஷியா உங்கள் மகளாக நினச்சா போதும் என்றாள். சிவகாமியின் பிடிவாதம் முற்றிலும் உடைந்து போனது. புயலாக வந்த பிரச்சனை அந்த குடும்பத்தில் மீராவை ஒரு தலைவியாக உயர்த்தி இருந்தது. ஃபைனான்ஸ் பிரச்சனையை மீரா கையாண்ட விதம் சிவகாமியின் பிடிவாத கோட்டையை தகர்த்திருந்தது. வீட்டில் அமைதியும் மீரா மீதான மதிப்பும் கூடிக்கொண்டே இருந்தது. ஆனால் அந்த நிம்மதி நீடிக்கக்கூடாது என்பதில் வேறு சிலருக்கு தீவிரமான எண்ணம் இருந்தது. அன்று மாலை சிவகாமியின் மூத்த அக்கா மகளான ரம்யா திடீரென வீட்டிற்கு வந்தாள். ரம்யாவுக்கு ஆரம்பத்திலிருந்தே மீராவை இந்த வீட்டிற்கு மருமகளாக கொண்டு வந்ததில் விருப்பம் இல்லை. தான் அந்த வீட்டிற்குள் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லையே என்ற பொறாமை அவளுக்குள் எரிந்து கொண்டிருந்தது. வீட்டிற்குள் நுழைந்த ரம்யா சிவகாமி மீராவுக்கு பாசமாக டீ எடுத்து கொடுப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தாள். என்ன சித்தி, பொண்டாட்டி தாசனா கார்த்திக் மாறிட்டான்னு பார்த்தா நீங்களும் அவளுக்கு அடிமையாகிட்டீங்க போல இருக்கு என்று நக்கலாக சிரித்தாள் ரம்யா.
சிவகாமி முகத்தை சுளித்தார். ரம்யா, வார்த்தையை அளந்து பேசு. மீரா இந்த வீட்டோட மக. அவளை பற்றி தேவையில்லாமல் எதுவும் பேசாத. ரம்யாவின் மனதில் வஞ்சம் புகையத் தொடங்கியது. இவள் எப்படி இவ்வளவு சீக்கிரம் சித்தியை தன்வசம் இழுத்தாள்? இதை உடைத்தாக வேண்டும் என திட்டமிட்டாள். அன்று இரவு அனைவரும் தூங்கிய பிறகு ரம்யா மெதுவாக சமையல் அறைக்கு சென்றாள். அங்கே சிவகாமிக்கு வழக்கமாக தரும் இரத்த அழுத்த மாத்திரைகள் அடங்கிய டப்பாவை எடுத்தாள். அதில் இருந்த மாத்திரைகளை மாற்றி வேறு வீரியமான மாத்திரைகளை வைத்துவிட்டு தன் அறைக்கு சென்றாள். மறுநாள் காலை சிவகாமி வழக்கம் போல மாத்திரையை போட்டுக்கொண்டு ஹாலில் அமர்ந்திருந்தார். திடீரென அவருக்கு தலை சுற்றல் அதிகரித்து கண்கள் சொருகத் தொடங்கியன. மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அப்படியே சோபாவில் சாய்ந்தார். சமையலறையில் இருந்து ஓடி வந்த மீரா சிவகாமியின் நிலையை கண்டு பதறிப்போனாள். அத்தை, அத்தை, என்ன ஆச்சு என்று கத்தினாள். அப்போது ஹாலுக்கு வந்த ரம்யா நாடகத்தனமாக கத்தத் தொடங்கினாள். ஐயோ சித்தி, என்ன ஆச்சு உங்களுக்கு? மீரா, காலையில் சித்திக்கு நீதானே காப்பியும் மாத்திரையும் கொடுத்த. அதில் ஏதாவது கலந்துட்டியா? என் சித்தியை கொண்டுட்டு இந்த வீட்டை கைப்பற்ற பார்க்குறியா என்று கூச்சலிட்டாள். சத்தத்தை கேட்டு ஓடி வந்த கார்த்திக் பதற்றத்தில், மீரா, அம்மாவுக்கு என்ன ஆச்சு? நீ என்ன மாத்திரை கொடுத்த என்று தடுமாற்றத்துடன் கேட்டான். ரம்யா உடனே, பாத்தியா கார்த்திக், இவ வீட்டை தான் கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைக்கிறா. சித்தி இருந்தா அது முடியாதுன்னு இப்படி ஏதோ சதி பண்ணி இருக்கா என்று நஞ்சை கக்கினாள். கார்த்திக்கின் மனதில் ஒரு கணம் சந்தேகத்தின் நிழல் படிந்தது. அவன் மீராவை கூர்மையாக பார்த்தான். ஆனால் மீரா கலங்கவில்லை. அவளது கண்கள் கோபத்தில் பொரிந்தன. கார்த்திக், தேவையில்லாத சந்தேகத்தை அப்புறம் வச்சுக்கோங்க, முதல்ல அத்தையை காப்பாற்றணும் என்று சத்தமிட்ட மீரா சிவகாமியின் முகத்தில் தண்ணீரை தெளித்து உடனடியாக தன் காரின் சாவியை எடுத்தாள். கார்த்திக், அத்தையை தூக்குங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கக்கூடாது என்று உத்தரவிடும் துணியில் கத்தினாள். மருத்துவமனையில் மருத்துவர் சிவகாமியை பரிசோதித்துவிட்டு வெளியே வந்தார். நல்ல வேலை, சரியான நேரத்தில் கூட்டிகிட்டு வந்தீங்க. தவறான அதிக வீரியமுள்ள மாத்திரையை சாப்பிட்டதால தான் இந்த ரியாக்ஷன். இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டாகி இருந்தால் ரொம்ப ஆபத்தாகி இருக்கும் என்றார். கார்த்திக் அதிர்ச்சியில் உறைந்து போனான். ரம்யா உடனே, பாத்தியா கார்த்திக், நான் சொன்னது உண்மைதானே? வீட்டில் மாத்திரை டப்பாவை வச்சிருந்தது இவதானே என்று மீராவை சுட்டி காட்டினாள். மீரா தன் பையில் இருந்த ஒரு சிறிய பொருளை வெளியே எடுத்தாள். அது சிவகாமியின் மாத்திரை டப்பா. அதோடு தன் மொபைல் ஃபோனையும் கார்த்திக்கிடம் நீட்டினாள். கார்த்திக், நேற்று நைட்டு எனக்கு தூக்கம் வராமல் சமையல் அறைக்கு தண்ணி குடிக்க போனப்போ ரம்யா சமையல் அறையில் ஏதோ பண்ணுறத பார்த்தேன். எனக்கு சந்தேகம் வந்து என் ஃபோன் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு வந்தேன். இதை பாருங்க என்றாள் மீரா. வீடியோவில் ரம்யா சிவகாமியின் மாத்திரைகளை மாற்றி வைக்கும் காட்சி மிக தெளிவாக பதிவாகி இருந்தது. கார்த்திக் வீடியோவை பார்த்ததும் அவன் ரத்தம் கொதித்தது. ரம்யாவை நோக்கி பாய்ந்தான். ஏய் ரம்யா, எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என் அம்மாவையே கொல்ல பாப்ப? என் குடும்பத்தில் குழப்பம் விளைவிக்க பாப்பியா என்று கத்தினான். ரம்யா பயத்தில் நடுங்கி போனாள். கார்த்திக், என்னை மன்னிச்சிடு, நான் பொறாமையில்லை என்று உளறினாள். இனிமே என் வீட்டு வாசப்படியை மிதிச்ச தொலைச்சிடுவேன், மரியாதையாக ஓடி போயிடு என்று கார்த்திக் கத்தியதும் ரம்யா தலைதறிக்க ஓடினாள். மயக்கம் தெளிந்து கண் விழித்த சிவகாமி நடந்த விஷயங்களை எல்லாம் கார்த்திக் சொல்ல கேட்டார். மீராவின் அருகில் வந்த கார்த்திக் அவள் முன்னால் தலை குனிந்து நின்றான். மீரா, ஒரு கணம் முன்ன சந்தேகப்பட்ட என்ன மன்னிச்சிடு. நீ மட்டும் இல்லைனா இன்னைக்கு என் அம்மாவை நான் இழந்திருப்பேன் என்று கண்ணீர் விட்டான். சிவகாமி மீராவின் கரங்களை பற்றி கொண்டார். மீரா, என் சொந்த ரத்தமே, என்னை அழிக்க நினச்சப்போ என்னை மகளாக நின்று காப்பாற்றி இருக்க. நீ இந்த வீட்டோட மருமகள் இல்லடி, இந்த வீட்டோட தெய்வம் என்று உணர்ச்சி வசப்பட்டார். மீரா புன்னகைத்தாள். அத்தை, சந்தேகமும் சதியும் எங்கே இருக்கோ அங்கே குடும்பம் உடஞ்சிடும். ஆனால் உண்மையோடும் தைரியத்தோடும் போராடனா எந்த புயலையும் ஜெயிக்கலாம் என்றால் உறுதியுடன். ரம்யாவின் சதி முறியடிக்கப்பட்டு மீரா மீண்டும் அந்த குடும்பத்தின் உண்மையான காவலனாக உருவெடுத்திருந்தாள். மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு திரும்பிய சிவகாமியின் நடவடிக்கைகளில் முற்றிலும் மாற்றம் தெரிந்தன. அதிகாரம் செய்த குரலில் இப்போது அன்பும் மருமகள் மீதான மதிப்பும் நிறைந்திருந்தது. ரம்யாவின் துரோகத்திற்கு பிறகு யார் உண்மையிலேயே குடும்பத்தின் நலனில் அக்கறை காட்டுகிறார்கள் என்பதை சிவகாமி நன்றாகவே உணர்ந்து கொண்டார். சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் காலை மீரா சமையல் அறையில் காபி தயாரித்து கொண்டிருந்த போது சிவகாமி மெதுவாக உள்ளே வந்தார். மீராவின் கையில் இருந்த காபி கப்பை தான் வாங்கி கொண்டு அவளிடம் ஒரு கவரை நீட்டினார். மீரா, இதை பிரித்து பாரு என்றார் சிவகாமி. மீரா குழப்பத்துடன் அந்த கவரை பிரித்து பார்த்தாள். அதில் ஒரு புகழ்பெற்ற டிசைனிங் நிறுவனத்தின் பயிற்சி வகுப்பிற்கான சேர்க்கை கடிதம் இருந்தது.
மீரா வியப்புடன் நிமிர்ந்து பார்த்தாள். அத்தை, இது? சிவகாமி புன்னகைத்தார். உனக்கு ஆடைகள் வடிவமைப்பு பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு கார்த்திக் சொன்னான். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ படித்த படிப்பு இந்த வீட்டோட வேலையிலேயே முடங்கி போயிடக்கூடாது. நீ உன் சொந்த காலில் நிற்கணும். அதுக்கு இந்த அத்தை எப்பவும் துணையாக இருப்பேன் என்றார். மீராவின் கண்கள் கலங்கின. தான் எந்த மாமியாரிடம் தன் அடையாளத்திற்காக போராடினாலோ அதே மாமியார் இன்று தன் கனவுகளுக்கு சிறகு முளைக்க வைத்திருப்பதை அவளால் நம்ப முடியவில்லை. அப்போது அறைக்குள் இருந்து வந்த கார்த்திக், என்ன மீரா, சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா? இனிமே நீ வெறும் வீட்டு நிர்வாகி மட்டும் இல்லை, ஒரு தொழில் முனைவோராக மாறப்போற என்றான் மகிழ்ச்சியுடன். மாதங்கள் உருண்டோடின. மீரா தன் இடைவிடாத முயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் சொந்தமாக ஒரு ஆடை வடிவமைப்பு மையத்தை தொடங்கினாள். அதன் திறப்பு விழாவில் முதல் குத்துவிளக்கை ஏற்றி வைத்தவர் சிவகாமிதான். விழாவில் வந்திருந்த உறவினர்கள் சிலர், என்ன சிவகாமி அக்கா, மருமகளை இப்படி வேலைக்கு அனுப்பிட்டீங்க, வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்கறது என்று பழைய பாணியில் கிசுகிசுத்தனர். அதை கேட்ட சிவகாமி கம்பீரமாக நிமிர்ந்து நின்று சொன்னார், என் மருமக இந்த வீட்டை மட்டும் பார்க்குறவ இல்லை, இந்த குடும்பத்தின் கௌரவத்தையே உயர்த்தினவ. அவளுக்கு வீடும் பார்க்க தெரியும், வெளியே போய் சாதிக்கவும் தெரியும். இனிமே அவளை பற்றி பேசுகிறவங்க அவளோட திறமையை பார்த்து பேசுங்க. அந்த வார்த்தைகளை கேட்ட மீராவின் முகத்தில் ஒரு மலர்ச்சி பிறந்தது. மாலை நேரத்தில் தன் புதிய அலுவலகத்தின் ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்த மீராவின் தோள்களை கார்த்திக் மென்மையாக தொட்டான். மீரா, அன்னைக்கு நீ பயந்து போய் அமைதியாக இருந்திருந்தா இன்னைக்கு நாம் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம். உன் சுய மரியாதையை நீ விட்டு கொடுக்காம நின்னது தான் இன்னைக்கு நம்ம எல்லாரோட வாழ்க்கையையும் மாற்றிருக்கு என்றான் கார்த்திக். மீரா புன்னகைத்தாள். கார்த்திக், பிரச்சனை வரும்போது ஓடி போகிறதோ இல்லை அமைதியாக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அழுறதோ தீர்வாக்காது. நம்ம பக்க நியாயத்தை உறுதியாக தெளிவாக எடுத்து சொன்னால் எந்த கடினமான மனிதர்களின் மனசையும் மாற்ற முடியும். என் வானம் எதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இனி என் சிறகுகளை யாராலும் வெட்ட முடியாது என்றால் தன்னம்பிக்கையுடன். அன்றைய மாலை சூரியனின் ஒளி மீராவின் முகத்தில் ஒரு புதிய விடியலின் வெளிச்சமாக பிரகாசித்தது. கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.